ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பு. ஓ, ஸ்கூல்ல லஞ்ச் ஃபுல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. வெரி குட் அப்பு. அம்மா, எப்பயுமே தண்ணி நிறைய குடிக்கணும் தானே சொல்லுவீங்க? ஆமா. ஆனா இன்னைக்கு எங்க மேம் சாப்பிடும்போது நிறைய தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. எதுக்குமா? மேம் சொன்னது கரெக்ட் தான்டா. அது எப்படிமா? நம்ம உடம்புல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்கும். அந்த ஆசிட் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை டைஜஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கும் அதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? பொறுமை பொறுமை, எதுக்கு இவ்வளோ அவசரம்? நம்ம சாப்பிடும்போது நிறைய தண்ணி குடிச்சோம்னா அந்த ஆசிடோட வீரியம் குறைஞ்சு போயிடும். வீரியம் குறைஞ்சா குறைஞ்சிட்டு போட்டோம், அதுக்கு நமக்கு என்ன? என்னடா சொல்ற? வீரியம் குறைஞ்சிச்சுன்னா சாப்பாடு சரியா டைஜஷன் ஆகாதுல்ல. ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கோ? அதைத்தான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. விடுங்கம்மா விடுங்கம்மா, அதையே சொல்லாதீங்க. ஆமா, இந்த ஆசிட் என்னது? அது எப்படி இருக்கும்? ஆசிட் வந்து லிக்விட் ஃபார்ம்ல, அதாவது தண்ணி போல இருக்கும். அது லைட்டா புளிப்பு தன்மையோட இருக்கும். அப்படியா அம்மா? முக்கியமான விஷயம், ஆசிட் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா வெந்து போயிடும். என்னம்மா சொல்றீங்க? எல்லா ஆசிடும் அப்படிதானா? எல்லா ஆசிடும் அப்படி இல்ல. நீங்க கேட்டதுனால நான் ஆசிட் பத்தி சொன்னேன். அது இருக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதுவும் சரிதாம்மா. ஃபுட்டு சரியா டைஜஸ்ட் ஆனாதான் அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சி எனர்ஜி கிடைக்கும். புரியுதா? இப்ப புரியுதுமா. அதனாலதான் மேம் சாப்பிடும் போதுல தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல. அப்படிதானம்மா? கரெக்டா சொல்லிட்டீங்க அப்போ. நானும்